When a man repeatedly says Tamil is a barbaric language, Katumirandi Bashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. தமிழை காட்டுவராண்டி மொழின்னு பெரியார் சொன்னதாக சொல்கிறாங்களே. நிர்மலா சீதாராமன் அப்படி என்னத்தான் அவங்க சாதனை செய்தாங்க? முடியெல்லாம் நிறைச்சி போயிருக்கு. வயது ஒரு 70 வயதுக்கு உரியவங்க அளவில் தான் அவங்களோட தோற்றம் எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கோம்னா ஒன்றும் கிடையாது. சென்ற ஆட்சியில் நிதி அமைச்சரா, இந்த ஆட்சியில் அதே பொறுப்பை கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் தகுதி என்னடா அப்படின்னா ஒரே ஒரு தகுதி தான், பாப்பாத்தியா பிறந்தோம் என்ற ஒரு தகுதி தான். அதோடைய வேலை திட்டம் தான் இப்போ ஓடிக்கின்னு இருக்குது. அதுலேயும் அவங்களுடைய ஆக்ஷனால பார்க்கணுமே, பயங்கரம் எரியும், குதிக்கும். என்னடா இதெல்லாம், இது என்னத்தான் இது? ஒரு 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 இந்த நாட்டுக்கே நிதி அமைச்சராக ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறவங்க என்ன முறையில் பேசணும் எதுவுமே கிடையாது. ஆனால் அடிப்பட்ட சாக்கடைக்கு எதுவுமே நிறுத்தணும். அப்படி இருக்கும். எதிரியை எப்படி சந்திக்கணும்னு கூட அந்த அருகதையே இல்லை. அப்பேற்பட்ட அது தோற்றம், முகம், செயல்பாடு எல்லாம் இன்னைக்கு நடந்தது. எல்லாமே இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடத்தி காட்டியிருக்காங்க. அது எப்படியோ போய் தொலையிட்டோம். ஆனால் அவங்க 2 விஷயம் பேசியிருக்காங்க. எதுக்காக பேசியிருக்காங்கன்னா, இந்த கல்வி அமைச்சராக இருக்கார்ல ஒன்றியத்தில், தர்மேந்திர பிரதாப், அவர் பேசின ஒரு வார்த்தைலாம் எல்லாருக்கும் தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சார்பாக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கவங்கள நாகரிகமற்றவர்கள் சகட்டுமே கேட்டுக்கிறது. தன்னுடைய NEP, அதான் தேசிய எஜுகேஷன் பாலிசி தாங்க, அது PM ஸ்ரீ திட்டம் இருக்க சைடை தமிழ்நாடு ஏற்றுக்கலையா. இந்த ஏற்றுக்காத வெறி உணர்ச்சிக்கு அவர் வச்ச வார்த்தை தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நீ வச்சது. இதுக்கு 1000 பொய்யெல்லாம் சொல்கிறது. இது எல்லாத்தையும் எட்ட தள்ளிடணுமா? அவர் சொன்னதுக்கு இவங்க பேலன்ஸுக்கு வைக்கிறாங்க பாரு வார்த்தை. தந்தை பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு பேசினாருங்க. தமிழை படித்தா பிச்சை எடுக்க கூட முடியாது. அது என்ன? அது எதுக்காக தமிழை படிக்கணும்? நீங்கள் ஏன் தமிழை படித்து காலத்தை வீணாக்குறீங்க? அதுக்கு ஏன் அவ்வளோ பொருளை செலவு பண்ணி நேரத்தெல்லாம் வீணாக்குறீங்க? இதெல்லாம் பெரியார் சொன்னதை எடுத்து பேசணும். ரொம்ப நியாயமானது. பெரியார் யாரால கொண்டாடப்படுகிறார்? இந்த நாடே 2 பேராக தாங்க இருக்குது. ஒருத்தர் ஆரியன், இன்னொருத்தரும் திராவிடன். இது தமிழ்நாடு அரசியலில் இந்த திராவிடனுக்கான தலைவர் தந்தை பெரியார், ஆரியனுக்கான தலைவர் சங்கராச்சாரி. யாராலையும் மறுக்க முடியாதுல்ல. இதில் அது நீங்கள் இந்த தமிழருக்குள்ளே இருக்கிற தமிழா திராவிடமா என்ற பிரச்சனைலாம் அது இருக்கட்டும். ஆனால் ஒரு சங்கராச்சாரி யாருக்கு தலைவர்? யாருக்காக இந்த சங்கராச்சாரி தன் வாழ்நாளை செலவு செய்தான்? யாருக்கு தன் சங்கராச்சாரி நேர்மையாக நடந்தான்? கணக்கெடுத்து பார்த்துங்க. இந்த நேர்மை தான் அளவு. சங்கராச்சாரி யாருக்கு நேர்மையாக இருந்தான்? தந்தை பெரியார் யாருக்கு நேர்மையாக இருந்தார்? இதுதான் அளவு. இந்த அளவில் தான் இந்த 2 வார்த்தையும். சங்கராச்சாரிய சொன்ன வார்த்தை தமிழ் நீச பாஷை சொன்னானா இல்லையா? அப்படி சொன்ன தமிழை சொன்ன அந்த சங்கராச்சாரி தமிழ்நாட்டில் இந்த பார்ப்பனர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழை நீசபாசன் சொல்லி அவனை வச்சு நீங்கள் கொண்டாடுவீங்க. ஆனால் தமிழை காட்டு மிராண்டின்னு சொன்னார் தந்தை. இல்லைன்னு மறுக்கவே இல்லையே, நாங்கள் ஒருபோதும் மறுக்கலை. ஏன் மறுக்கலை? ஏன் சொன்னார்? இது 2த்தையும் பார்ப்போம். அவர் சொல்கிற காலகட்டம் தெளிவாக சொல்கிறார். தமிழுக்குள்ள இந்த பார்ப்பன ஆரியர்கள் உள்ள பூந்து வைத்திருந்ததெல்லாம் என்ன? மகாபாரதத்தை எடுத்து சொல்லுவீங்க, கம்பராமாயணத்தை எடுத்து சொல்லுவீங்க, எல்லாத்தையும் எடுத்து ப்ரொமோட் பண்ணி மக்களுடைய மனதுக்குள்ள அதை முழுமையாக விதைத்து வைத்திருந்தீங்க. அப்போ தமிழை தேடி பார்த்தா திருக்குறள் இருந்ததா?
எட்டுத்தொகை பதித்துப்பட்டிருந்ததா? ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் மூடி மறைச்சி அனல்வாதம் புனல்வாதம் எத்தனையோ அழிச்சு ஒழிச்சிங்க. அப்போ தமிழுக்கு என்னடா இருக்குதுன்னு கேட்டால் மகாபாரத்தை சொன்னீங்க, இதிகாச பானை இதிகாச கதைகளை சொன்னீங்க. இவ்வளவையும் இந்த மசுறு முட்டையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கின்னு இந்த தமிழை நீ எப்போ பார்ப்ப? அறிவியல் மொழிக்கு வழி இருக்குதா? தமிழை முன்னேறி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வழி இருக்குதா? ஒன்றுமே இல்லாத இந்த தமிழை காட்டு மிராண்டி காலத்து மொழியாக வச்சுன்னுக்கிறிய. அதுக்குள்ள 1000 அறிவுகள் இந்த நாட்டுக்குள்ள வருது, எல்லாத்தையும் உள்ள தள்ளுன்றாரு. காட்டு மிராண்டின்னு அதுதான்டா காட்டு மிராண்டி. இதிகாச பாடங்களை நீ என்னன்னு பார்க்க போற? ராமாயணத்தை எடுத்து நீ வெளியில விசிறி என்கிட்ட பதிய வச்சிய. ராமாயணத்தோட அடிப்படை கூறு எதை சொல்லுது? தன்னுடைய தான் நினைக்கிறான், சம்பவன்னு தான் நினைக்கிறான், நான் தியானம் பண்ணணும், அதுக்கு உரிமை ஏற்றமனா சொல்லி நீங்க நேரா அந்த தானே பயிற்சி எடுக்கிறான். தலைகீழ தொங்கி அந்த தியானத்தை அடையிறான். இதனால ஒரு பாப்பார புள்ள செத்துட்டான்னு ராமங்கிட்ட சொல்லி ராம அதை கேட்டு சம்புகன் தலையை வெட்டினான். இது ராமாயணம். இதை பின்னி கொண்டு வந்தது தான் அனைத்தும். அடிப்படை கூறு எங்கடாகுதுன்னா, ராமன் என்பவனால திராவிடன் ஆக இருந்த சம்புகன் தலையை வெட்டுவதற்கு பார்ப்பனர்கள் பயன்படுத்தினது தான் ராமாயணம். அது தமிழனுக்கு ஆதார நூல், தமிழனுக்கு அவசியமான நூல், தமிழனுடைய வாழ்க்கை நூல். நீ சொல்லிக்கினே இருப்ப, அதை நாங்கள் காதில் வாங்கினே இருந்து அதையும் நாம் படிக்கக்கூடாது, நாம் தெரிஞ்சிக்கக்கூடாது. எல்லாம் திருட்டு அயோக்கியத்தனங்களை பண்ணி வச்சுருந்த அந்த தமிழை நான் என்னென்னு பார்க்குறது? திருத்தி தமிழனை மாற்றி அமைப்பதற்கு காட்டு மிராண்டி மொழியாக வச்சுன்னுக்கிறியாடா. திருத்துறாத, மாத்துறாத, அறிவியலுக்கு கொண்டு வாடா, உலக அறிவியலை அதை இணைத்து விடுறான்னு சொன்ன அந்த பெரியாரை நீ கொண்டாடுறாங்களே தமிழ்நாட்டில் காட்டு மிராண்டின்னு தமிழ். நீ தமிழுக்கு ஒரு பாப்பா என்னங்க வழிச்சிக்கிறான்? ஒவ்வொரு பாப்பா எனக்கு சொல்லு. சீமான் கூட பெரியாரை தானே தாக்குறாரு. பார்ப்பனர்கிட்ட பொறுக்கி தின்றதுக்காக நீ போய் செட்டில் ஆகிற. உன்னுடைய காம லீலைகள் வேலைகள்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பாப்பாங்கிட்ட காலை கழுவின்னு கிடக்கிற. நீ திருட்டுத்தனமாக நீ செந்தமிழ் நாடுனும் போதில் இன்ப தேன் பாயுது காதி நிலன் பாரதியார் பாடினாராம். அவரு நமக்கு தலைவராக்கணும்னு சொல்கிறான். யார்? சீமான் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு அந்த காம லீலைகள் நடத்திய அந்த காரி முஞ்ச வழக்குக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு RSS வைக்கலை கொண்டு வச்சு நீ சமரசம் பேசுகிறன்னு புரோக்கர் மாமா வேலை பார்த்து வச்சுக்கிறான். நீ தான்டா சொன்ன, நான் விஜயலட்சுமியுடன் சமரசம் பேசி கொண்டிருக்கிறேன், இதை தடுப்பதற்காக, இதிலிருந்து என்னை விடுவிக்காமல் நான் சித்திரவதை அனுபவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு என்னை பாதிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி தாண்டா நீ வாங்கி வந்த. அந்த வக்கீல் யார்? RSS உடைய. அதாவது அந்த வக்கீலுக்கு போகவே முடியாதுங்க. சராசரியா இவன் வேற தமிழ் தேசியத்தை கண்டுபிடிச்சவமே பேசியிருக்கிறான். ஆனால் இவனுக்கு வக்கீல் யாரான்னு கேட்டால் அங்கேருந்து வரான். அப்போ நீ யார்? நீ நிர்மலா சீதாராமன் அங்கே வாய்ப்பு உள்ள இடத்துல அவங்க பேசிட்டாங்க, இவனுக்கு வாய்ப்பு உள்ள இடத்துல இவன் பேசியிருக்கிறான். ஒருத்தவன் துரோகி, ஒருத்தவன் எதிரி. சங்கராச்சாரியார் தமிழை நீசபாசைன்னு சொன்ன அந்த சங்கராச்சாரியார் உனக்கு குருவாகவும் நீ எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணுறவராகவும் இருப்பார், கடவுளாகவே மதிக்கப்பட வைப்பார். ஆனால் இந்த தமிழனுக்கு உழைத்த தந்தை பெரியார் இந்த தமிழை இப்படியெல்லாம் அழித்து வைத்திருக்கிறானே, இதில் அறிவியலையும் நாம் வாழ்வியலையும் இணைக்க வேண்டும், திருக்குறள் போன்ற பல அரிய நூல்கள் எல்லாம் அதில் சேர்க்கணும்னு சொன்னார. இது இன்னைக்கு காட்டு மிராண்டித்தனமாகவே காட்டு மிராண்டி மொழியாகவே வச்சிருக்காதீங்கடா, அதை மாற்றுங்கடா, மறைந்து போன திருக்குறளை இருந்து அதில் வைங்கடான்னு சொன்னார். வச்சியும் காட்டினார். இந்த நாட்டில் திருக்குறள் மாநாடு நடத்தி காட்டுவது தந்தை பெரியார். தன் திருக்குறளை வெளிவந்த பிறகு எங்கும் வராத அளவுக்கு தடுத்து வைத்திருந்தாங்களே, பார்ப்பனர்களால் வைத்து வைக்கப்பட்டிருந்த திருக்குறளை இன்னைக்கு தமிழ் சமூகத்திலிடம் எடுத்து நிறுத்தியவர் தந்தை பெரியார். அவரு தமிழை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாருன்னு இந்த ஓநாய்கள் புதுவெளியில் கத்தி பார்க்குறாங்க. ஆனால் உங்ககிட்ட தமிழ் நீச பாஷைன்னு சொல்லி கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து வைத்து இன்னைக்கு தமிழர்களை தீட்டாகவும்
சூத்திரர்களாக வைத்திருப்பதற்கு எது காரணம் என்றால், சங்கராச்சாரியார் சொன்னான் பாரு ஒரு வார்த்தை, தமிழ் நீசபாசைன்னு. அந்த ஒரு வார்த்தையால் தான், அந்த ஒரு வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா சனாதானத்திலிருந்து வருகிறது. சனாதானத்தில் நம்ம யாராக வைத்திருக்கிறான் என்றால், பெண்களையும் சூத்திரர்களையும் வேலையாட்களாக, கூலி ஆட்களாக, ஏவல் பிள்ளைகளாக, பார்ப்பானின் வைப்பாட்டி பிள்ளைகளாக தான் இன்னைக்கு சட்டத்தில் வச்சிருக்கான். இந்த சட்டம் தான் நம்மளை ஒரு வடிவமாக சொல்லியிருக்கான் சங்கராச்சாரி. தமிழ் நீசபாசை, கோவிலுக்குள் வராது, கடவுளை வணங்குவதற்கு உகந்த மொழி கிடையாது, தேவ பாஷையான சமஸ்கிருதம் தான் கடவுளின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பாராளுமன்றத்தில் நீதி கேட்குறீங்களா? ஒன்று. இரண்டு, இன்னொன்று அதிசயமான ஒரு லீலையை பண்ணி காட்டுறாங்களே. ஜெயலலிதா அவர்கள் அப்படியே அந்த 90 பீரியடில் ஆட்சி சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க புடவையை இழுத்து அவங்கள நாசப்படுத்தி தப்பிச்சு ஒடியாந்த மாதிரி ஒரு போட்டோவை காட்டி எல்லாமே இருக்குதுல்ல, ஏன்டா காட்ட மாட்டீங்க? எதுவும் நடந்ததா சித்தரிக்கப்பட்டு அவங்க முடியை கழிச்சு போட்டுன்னு அவங்க இயல்பாக நடிக்கக்கூடியவங்க அன்னைக்கு நடித்தாங்களோ இல்லையோ, இதில் நடிக்க துடிச்சு வெளியே வந்தாங்க. அதை நம்பி இந்த அம்மா பேசுது. அந்த அம்மா யாரான்னா, இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராகவே ஜெயிலுக்கு போனவங்க. முதலமைச்சராக தான் வழக்கை சந்திக்க போகிறாங்க. போன இடத்துல உனக்கு நான் 6 வருஷம் ஜெயிலு உள்ளே போனேன், அங்கேயே மட்டைக்கு உள்ளே அனுப்பினான். ஜெயில் தண்டனை அனுபவித்து செத்து போனவங்க தான் ஜெயலலிதா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க சொன்னது என்னவோ அதை பேசுகிறீங்க. அவங்க சொன்னதை பேசணும்னா இந்த நாட்டில் என்னென்னலாம் இருக்குது இது எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறதுக்கு பார்ப்பனர்கள் எங்கும் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு நிர்மலா சீதாராமன் போல மோசடி பேர்வழிகள் இவர்களுடைய அம்பலப்படுத்த வேண்டும். ஏன்னா கொதிக்கும். ஏன்னா தந்தை பெரியார் யாருக்கு உழைத்தாரோ அந்த மக்களிடமிருந்து பிரித்து எடுக்க வேண்டும் என்பதுதான் பார்ப்பனர்களுடைய வேலை திட்டம். இதற்காகத்தான் பெரியார் இப்படி சொல்லிட்டார். அப்படி சொன்ன அந்த பெரியாரை நீக்கிட்டு நீங்கள் உழைத்ததை எடுத்து முன்னாடி வைங்கடான்னா எல்லாமே இந்த தமிழை ஒழிஞ்சு போகிறதுக்கு செஞ்சது. ஆனால் பெரியாரை அந்த காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு அதை நீக்கி எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே தமிழனுக்காக உழைச்சார். இந்த தமிழை மாணவனுக்கு பெற வேண்டும் வச்சார். இந்த அடித்தளம் தான் இன்று தமிழ்நாடை இந்திய துணைக்கண்டத்திற்கு தலைமை ஏற்கும் இடமாக உலக பார்வை பார்க்கிறது. அந்த பார்வைக்கு என்றும் உழைப்போம். நன்றி, வணக்கம்.